ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஊட்டி கேம்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டோடைய லைவ் 2024 ஹைலைட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எக்கச்சக்கமாக 1.22க்கான அப்டேட்ஸ் தான் எக்கச்சக்கமாக விட்ருக்காங்க. ஸோ அது என்னென்னங்கிறத லைன் பை லைனாக பார்த்துருவோம். ஸோ வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு 1.22. இந்த 1.22ல் இருக்கிற புது பயம் தான் பற்றி பார்க்க போகிறோம். அந்த புது பயமோட பேர் பார்த்திங்கன்னா பேல் கார்டன். இந்த பேல் கார்டன் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பயம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் பேல் ஓக்வுட்டுங்கிற ஒரு வித்தியாசமான ட்ரீயை உடையக்கூடிய ஒரு ஜங்கிள். ஓகேங்களா? ஸோ காலையில் ரொம்ப சைலண்ட்டாகவும், அதுவே ராத்திரி நேரத்தில் ஒரு சில மரம் உடையிற சத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஸ்ட்ரேஞ்சான நாய்ஸஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வினோதமான ஃபாரஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த மாதிரி இருக்க போதுன்னு தெரில, வந்தால் தான் தெரியும். ஸோ ரொம்ப ஸ்பூக்கியான ஃபாரஸ்ட் தான். அந்தன்னு பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான மாஸ் பிளாக்கையும் பார்த்திங்கன்னா காமிக்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான ஒரு பெரி மாதிரி காமிக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா பேல் கார்டனுடைய மரத்தில் தூங்கிட்டு இருக்கு, பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு மைன்கிராஃப்ட் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ண க்ரீக்கிங்கிற ஒரு புது பாஸ் மாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரீக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு பப்பட் மாதிரி. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த க்ரீக்கிங் வந்து க்ரீக்கிங் ஹார்ட் பிளாக்குங்கிற ஒரு பிளாக்கில் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் செய்யப்பட்டு அதனால் பார்த்திங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ண வைக்குது. எப்பப்பெல்லாம் நம்ம திரும்புகிறோமோ அப்போல்லாம் ஸ்டாச்சு ஆகிட்டு, எப்பப்பெல்லாம் நம்ம ஓட ஆரம்பிக்கிறோமோ பின்னாடியே உடனே கடன்னு தொடத்தக்கூடிய ஒரு பயங்கரமான ரன்னிங் பாஸ் மாபாக காமிச்சிருக்காங்க. அது உண்மையிலே ஒரு த்ரில்லிங்கான மாபாக தான் இருக்குது. ஸோ இந்த க்ரீக்கை நீங்கள் கொல்லணுன்னா ஆக்சுவலி இதை வந்து கொல்லவே முடியாது. ஸோ இதை அழிக்க தான் முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் அந்த ஹார்ட் பிளாக்கை உடைக்க முடியும். அந்த ஹார்ட் பிளாக்கை உடைக்கிறது மூலிமா நீங்கள் ஈஸியாகவே கொண்டுடலாம். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் அந்த க்ரீக்கிங் ஹார்ட் பிளாக்கு. இதை வந்து நீங்கள் உங்கள் பேஸில் கூட வைக்கலாம். ஆனால் க்ரீக்கிங் வந்து ராத்திரி ஆனால் ஸ்பான் ஆகும். ஸோ அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் வந்து வச்சு விடுங்க, ஒரு பயங்கரமான ப்ராங்காக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேல் ஒர்க் செட். இது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஒரு சாப்ளிங்னால ஒயிட் கலரில் தான் வுட்டு வருது. ஸோ இதுலேயே ஸ்லாப்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்லாப்ஸு ஃபென்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வந்தால் தான் தெரியும். வேறு ஏதாச்சும் கட்டுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு புது விதமான டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேங்கிங் மாஸ்க் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெட்ராக்குக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் கோர் பார்த்திங்கன்னா காட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஹார்ட் கோர் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சவரை மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும் பெட்ராக்கில் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. பெட்ராக்கில் ஹார்ட் கோர் விளையாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் பாஸ் ஃபைட் போயிட்டு நீங்கள் சாவாமல் ஒரு தடவை கூட திரும்பி வர்றது ரொம்பவே கஷ்டம். உங்களுக்கே தெரியும் பெட்ராக் விதருக்கும் ஜாவா விதருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம். நான் ஐ திங்க் அதை தொடவே மாட்டேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பண்டில்ஸ் காமிச்சிருக்காங்க. இந்த பண்டில்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ்க்காக தான் காமிச்சிருக்காங்க. சும்மா சில பொருள்லாம் பார்த்திங்கன்னா போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல இதை வந்து நீங்கள் டையும் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வில்லேஜர் நியூஸ்னு ஒன்று காமிச்சிருக்காங்க. இது ஒன்றும் கிடையாது, சும்மா வந்து ஒரு க்ரீக்கிங் வந்து எல்லோரையும் போட்டு தள்ளுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கேமியோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட் மூவி. ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கான ட்ரெய்லர் ஆக்சுவலி விட்டாங்க. தமிழ்லேயும் பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் விட்ருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லரில் பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இல்லை. பார்த்திங்கன்னா போன வாட்டி வந்து அவர் பிங்க் கலர் சொக்க போட்டிருந்தார் பார்த்தீங்களா, அவர் பார்த்திங்கன்னா ஏதோ கிராஃப்ட் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீவ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிராஃப்ட் பண்ண அவங்க எல்லாருக்குமே சொல்லித்தர மாதிரி ஷார்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அயன் ஷார்ட் தான் பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. தென் பார்த்திங்கன்னா ஒரு ஹனிபி காமிச்சிருக்காங்க, க்யூட்டாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஒரு புது விதமான ஒரு ரைடு மாதிரி, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா டெக்ஸஸில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இது வந்து செப்டம்பர் எண்டு வரலுமே ஆல்மோஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா நம்மளால் போக முடியாது, ஜஸ்ட் இங்கேருந்து பார்த்து சும்மா தெரிஞ்சிக்க வேண்டியதான். அந்த
தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில மைன்கிராஃப்ட் கிரியேட்டர்ஸ், அதாவது ஒரு சில கிரியேட்டர்ஸை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு க்ரீக்கிங் பாஸ்மாவை சர்வை பண்ண வச்சுருக்காங்க. அவங்களோட மைன்கிராஃப்ட் ஸ்கில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 15th இயர் ஆனிவர்சரி போஸ்டர் போட்டு பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லோகோ ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த மைன்கிராஃப்ட் லோகோ பிடிக்குமோ மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நம்ம சேனல் வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு பெல் ஐக்கன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது வரலும் டாடா பாய். See you guys next time.